அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியிலே நேற்று உச்சநீதிமன்றத்திலே நடந்த ஒரு பரபரப்பான வழக்கை குறித்து உங்களுக்கு மத்தியிலே பேச வந்திருக்கிறேன். இந்த வழக்கின் நோக்கம் மதமாற்ற தடை சட்டம் என்ற ஒரு சட்டத்தை முழுமையாய் நீக்கிவிட வேண்டும் என்பதற்காக இந்த வழக்கு சிட்டிசன் ஃபார் ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ் என்ற ஒரு அமைப்பு அதனுடன் சேர்ந்து 13 பெட்டிஷனாக மொத்தம் 14 பேர் நேற்று வழக்கு தொடுத்திருந்தார்கள். இந்த வழக்கை தலைமை நீதிபதி PR கவாய் தலைமையிலே நேற்று அது விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணை குறித்து தான் இந்த நாளிலே உங்களுக்கு மத்தியிலே விரிவாக சொல்லப் போகிறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் இதை தொடர்ந்து இதில் வருகிற செய்திகளெல்லாம் நீங்கள் பார்க்க விரும்பினால் இதை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து எங்களை உற்சாகப்படுத்துங்கள். இன்னும் இதை போன்ற அநேக செய்திகளை நேற்று நடந்த இந்த வழக்கிலே ஒரு திடீர் திருப்பமாக தலைமை நீதிபதி அந்த எதிர்த்தரப்பினராகிய இந்த மதமாற்ற தடை சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்று வழக்கிட்ட CU சிங் என்ற உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் வழக்கு தொடுத்திருந்தார். அவருடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், இந்த பல மாநிலங்களிலே மதமாற்ற தடை சட்டம் என்ற சட்டம் அமுலில் இருக்கிறது. அந்த சட்டம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாநிலங்களிலே தொடர்ந்து இருக்கிறது. அது உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஹரியானா, ராஜஸ்தான். இந்த மதமாற்ற தடை சட்டம் இருந்து அதில் அநேக அநீதிகள் நடக்கிறது. அதில் இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் 20 வருடம் அவர் கைது செய்யப்படுகிறவர்கள் 20 வருடம் சிறைச்சாலையில் வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு எந்த பிணையும் வழங்குவதில்லை. பிணை வழங்க முடியாமல் பலர் இன்னும் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். அந்த வழக்கு விசாரணைக்கு வருவதில்லை. இரட்டை அந்த ஜாமீன் முறை என்று ஒரு ஜாமீன் முறையிலே அந்த வழக்குகளை யாருக்கும் ஜாமீன் கிடைப்பதற்கு அரிதாக இருக்கிறது. இப்படி கொடுமையான ஒரு வழக்காக அது இருப்பதனால இந்த மதமாற்ற தடை சட்டம் என்ற மதமாற்ற தடை சட்டத்தை உடனே உத்தரப்பிரதேசத்திலும் ஹரியானாவிலும் அது விலக்கு அளிக்கப்பட வேண்டும். அதை விட்ரால் செய்ய வேண்டும், மொத்தமாக அதை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று CU சிங் என்பவர் உச்சநீதிமன்றத்திலே கடுமையாக வாதாடினார். அதை கேட்ட அந்த தலைமை நீதிபதி அதை தொடர்ந்து அதை ஒரு விசாரணைக்குள்ள நடத்தி வரும்போது மற்றொரு உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞராக இருக்கிற அஸ்வினி குமார் உபாத்யா என்பவர் இல்லை இப்படிப்பட்ட வழக்குகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்ற ஒரு எதிர்மனுவாக அவரும் ஒரு மனு போட்டு இதை எதிர்த்து வாதிட்டார். உடனே உச்சநீதிமன்றத்தின் அந்த தலைமை நீதிபதி அவர்கள் இப்படிப்பட்ட வழக்குகள் எல்லாம் பல மாநிலங்களிலே தொடர்ந்து நிலுவையில் இருக்கிறது. நூற்றுக்கணக்கானவர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல மாநிலத்திலே பல கேஸ்கள், பல குற்றப்பிரிவிலே அவர்கள் பதிவு செய்யப்பட்டு அப்பாவிகள் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். அவர்களை விடுதலையாக்க முடியவில்லை. மதமாற்ற தடை சட்டம் என்பது வீணாக தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்றெல்லாம் தீவிரமாக இவர்கள் வாதிட்டதினாலே அப்போது உபாத்யா அவர்கள் சொன்ன இந்த கருத்துக்கு உச்சநீதிமன்றத்தில் கேட்டார், மதமாற்றம் என்பதை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீர்கள்? யார் மதமாற்றம் செய்வதை இதுதான் மதமாற்றம் என்று யார் கணித்து சொல்வது என்று உபாத்யாவுக்கு கவாய் அவர்கள் சரியான ஒரு பதிலை கொடுத்தார். உடனே அடுத்த ஒரு உச்சநீதிமன்றத்தில் இருந்த மூத்த வழக்கறிஞரான திருமதி இந்திரா ஜோசிங் என்பவர் இன்னொரு பெட்டிஷனை அதோடு சேர்த்து வாதிடுவதற்கு இன்னொரு பெட்டிஷனை ஃபைல் செய்தார். அது என்ன பெட்டிஷன் என்று சொன்னால், இங்கே இப்படிப்பட்ட பல மாநிலங்களில் இருக்கிற வழக்குகளை 6 மாநிலத்திலே அந்த மதமாற்ற தடை சட்டம் இருக்கிறது. ஆனால் அங்கு எங்கே விசாரணை நடப்பதில்லை. யாரும் அங்கு மனுதாரருக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. அங்கு வாதாட முடியவில்லை. வழக்குகளை விசாரணைக்கு எடுப்பதில்லை என்று பல குற்றச்சாட்டுகள் இருப்பதினாலே எல்லா வழக்குகளையும் உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து தான் விசாரிக்க வேண்டும். இங்கு உடனடியாக விசாரித்து குற்றம் சாட்டப்பட்டவர்களை விசாரித்து அவருக்கு நீதி வழங்க வேண்டும் என்பதால் எல்லா வழக்குகளையும் இங்குதான் கொண்டு வந்து விசாரிக்க வேண்டும் என்று சொல்லும்போது உடனே கவாய் அவர்கள் உடனே அதை கருத்தை பதிவு செய்து கொண்டு எடுத்துக்கொண்டு சொன்னால், இதற்கு மேல் 6 வாரங்களுக்குள்ளாக அந்த 6 மாநிலங்களிலே போடப்பட்ட இப்படிப்பட்ட வழக்குகளை எல்லாவற்றையும் கொண்டு வந்து உச்சநீதிமன்றத்தில் தான் இனி எல்லா வழக்குகளும் விசாரிக்கப்படும் என்று 6 வாரத்துக்கு பிறகு இந்த வழக்கை தொடர்ந்து எடுத்து விசாரிப்போம் என்று சொன்னார். இப்படி பரபரப்பாக போன அந்த வழக்கிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாகி இருக்கிறது. தலைமை நீதிபதி கேட்ட ஒரு கேள்வி, மதமாற்றம் என்பதை உண்மையான மதமாற்றம் என்பது ஏமாற்று. ஏனென்றால் அந்த உபாத்யா
எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், ஏமாற்றி பணம் கொடுத்து பொய்யாக ஏமாற்றி சொல்லி மதம் மாற்றி விடுகிறார்கள் என்று அவர் வாதிட்ட போது சொன்னார், இப்படி பொய்யாக ஏமாற்றி மதம் மாற்றினார்கள் என்று சொல்லி யார் அவர்களை கணித்து இதை கண்டுபிடிப்பது யார் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை வைத்தார். இப்படித்தான் பொய்யாக குற்றச்சாட்டப்படுகிறார்கள் அநேகர். வட இந்தியாவில் இருக்க மிஷினரிகள், திருச்சபைகள் எல்லாம் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே ஒரு நல்ல ஒரு இது வழக்காக இது நேற்று மாறி உச்சநீதிமன்றத்திலே மிக பரபரப்பாக இது பேசப்பட்டு கடைசியிலே சரியான ஒரு தீர்ப்பை நேற்று வழங்கியிருக்கிறார். இதன் நிமித்தம் இதற்கு மேல் சிறைச்சாலையிலே பொய்யாக இப்படி சொல்லி அடைக்கப்பட்டிருக்கிற அனைவருக்கும் உடனே விடுதலை கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து ஒரு மாதம் 1.5 மாதத்திலே மறுபடியும் இந்த வழக்கு வரும்போது கண்டிப்பாக அவள் உத்தரப்பிரதேசத்திலோ ராஜஸ்தானிலோ இல்லை அவள் சத்தீஸ்கரிலோ இல்லை ஹரியானாவிலோ எந்த இடத்திலே அவர்கள் பாதிக்கப்பட்டு சிறையிலே இருந்தாலும் அந்த வழக்குகளை எல்லாம் கொண்டு வந்து விசாரணைக்காக அவள் உச்சநீதிமன்றம் அந்த வழக்குகள் வரும், விடுதலை கிடைப்போம் என்று நம்புவோமாக. இதற்காக கிறிஸ்தவர் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். இதுவரைக்கும் எத்தனை வழக்கு, ஏன் இந்த வழக்கு இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னால், கடந்த 2 வருட காலமாக அநேக கிறிஸ்தவர்களை வட இந்தியாவில் மிஷினரிகளை இப்படி போய் குற்றச்சாட்டினாலே பல திருச்சபையில் இருக்கிற பல ஊர்களிலே இருக்கிற இந்த மிஷினரிகளை எல்லாம் ஊழியக்காரர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் கொண்டு வந்து சிறைப்படுத்தியிருக்கிறார்கள். யூபியிலே அதிகமாக நடந்திருக்கிறது, ஹரியானாவில் அதிகமான பேர் இன்னும் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். அதில் ஒரு நிகழ்ச்சியை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். கடந்த நாட்களிலே பரேலியிலே ஒருவர் வெறும் வேத புஸ்தகத்தை வைத்திருந்தார் என்பதற்காக 1 வருடம் கணவனும் மனைவியும் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். 1 வருடமாக அவருக்கு பிணை கொடுக்கவில்லை. அவர் செய்த தவறு என்ன? வேத புஸ்தகத்தை அவர் வீட்டிலே வைத்திருந்தார் என்ற ஒரே காரணத்தினாலே. இதை பாராளுமன்றத்திலே ஒரு உறுப்பினர் பேசி இது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய பொருளாக மாறின பிறகுதான் அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டது. இப்படி அநீதியாக இருக்கிற இந்த மதமாற்றம் என்ற வார்த்தையை வைத்துக்கொண்டு இந்துத்துவ ஆதிக்க சக்திகள் கிறிஸ்துவர்களை அச்சுறுத்தி சிறைப்படுத்திக் கொண்டிருக்கிறதுக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. கர்த்தர் மிகப்பெரிய காரியத்தை செய்தார். ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய அத்தனை நண்பர்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். தயவுசெய்து இதை மற்றவர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து அடுத்து 1.5 மாதம் கொடுத்து 6 வாரங்களுக்கு பிறகு இந்த வழக்கு மறுபடியும் நீதிமன்றத்துக்கு வரும்போது முழு வெற்றியை பெற்று இந்த மதமாற்ற தடை சட்டம் என்பது அது முழுமையாய் இந்தியாவில் இருந்து நீக்கப்பட வேண்டும், எல்லா மாநிலங்களுக்கும் அதுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று அதற்காக C.U. சிங் என்பவர் வாதிட்டார். அந்த வாதிட்டதின்படியே கர்த்தர் இதை நமக்கு வாய்க்க பண்ண வேண்டும். ஆகவே இதற்காக போராடுகிற, இதற்காக பேசுகிற எல்லாருக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். இதை நாம் ஜெயமாக எடுத்து இந்த தேசத்திலே ஏமாற்றுகிற இப்படி இந்துத்துவ ஆதிக்கவாதி பிஜேபி பஜரங் இந்துத்துவ சக்திகளை முறியடிப்போம். கிறிஸ்துவெல்லாம் வெற்றி கொள்வோம். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார் என்ற இந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.